வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ வரவு வைக்க போகிறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். 1000 ரூபா வரவு வைக்கிறாங்களா, இல்லை விஜய் குறிப்பிட்ட மாதிரி 2500 ரூபாய் வரவு வைக்கிறாங்களா, என்ன அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கடந்த 2021 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை துவங்கி வச்சாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் தங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படுகிறது. நிபந்தனைகள், விண்ணப்ப கட்டணம், கடைசி தேதி, நேரடி அதிகாரப்பூர்வ இணைப்பு உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு, ஸோ இதில் நோட் பண்ணிக்கணும், பெண் குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஓகேங்களா? முதற்கட்டமாகவே பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் காலத்துலேருந்து. ஆனால் இப்போ விஜய் தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் மாதத்துக்கு 2500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் அதுக்கு உண்டான பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு 1000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறுத்தப்பட உள்ளது அல்லது மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது என இந்த தேர்தல் சுழற்சியில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அது இந்த மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவ்வளோ நீங்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பங்கள் எல்லாம் எதுவுமே எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடித்து தருவோம். ஸோ தமிழகத்துடைய இடைக்கால பட்ஜெட் தொடர் தாக்கல் பண்ணுறோம். இந்த பட்ஜெட் தொடரில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாங்கள் வாங்கி தருவோம். அதுக்கு உண்டான அப்டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் நாம் எதிர்பார்க்குறோம். திட்டம் தொடர்கிறது. ஸோ திட்டம் மே மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபா கொடுத்தாங்க. ஜூன் 15 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. அதே போல் ஜூலை 15 1000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் 2500 அப்படின்றது இன்னும் வரல. ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது 2500 எப்போ வரும், என்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் முதல்வர் விஜய் அவர்கள் மறுசீரமைப்பு செய்து இதற்கான ஒரு பெரிய அப்டேட்டை வழங்கியிருக்காரு. 1.31 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் ஆரம்பத்தில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அரசாங்கத்தில் ஏற்ற மாற்றத்தை தொட்ட இந்த திட்டத்தை சீரமைக்க தங்களுக்கு கால அவகாசம் தேவை என அதிகாரிகள் கூறினர். இந்த திட்டம் நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, தொடர்ந்து நடத்தப்படும். திட்டம் நிறுத்தப்படாமல் தொடர்வதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். மே வர வச்சுட்டாங்க, ஜூன் வர வச்சுட்டாங்க, ஜூலை வர வச்சுட்டாங்க. ஸோ 3 மாதங்கள் ஆகி வர வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜயோட ஆட்சியில் 2500 எப்போ கொடுப்போம் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் இன்னும் வரலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கக்கூடிய தொகை 2500 பற்றி தற்பொழுது ஆளும் கட்சி 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதாந்திர தொகை 2500 வைத்ததாக தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டாங்க. கிடைத்துள்ள சமீபத்திய தகவலின்படி இது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கமாகவே உள்ளது, செயல்படுத்தப்பட்ட பலனாகல்ல. தற்பொழுதைக்கு தொகையாக 2500 குறிப்பிட்டப்பட்டு நீங்கள் எங்காவது பார்த்திருந்தால் அதற்கு உண்டான அப்டேட்டை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ தனியாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா இதற்கான அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். புதிய விண்ணப்பங்கள், ஸோ புதிய விண்ணப்பங்கள் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 1/8/2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் தொடங்க இருக்காங்க. ஸோ அதனால் இப்போந்தே உங்களுக்கு உண்டானதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.